இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செமிகண்டக்டர் டிவைசஸ். அப்ப செமிகண்டக்டர் டிவைசஸ்ல நமக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் டயக்ராம், எனர்ஜி பேண்ட், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல பி டைப், என் டைப். ஓகே, இது வரைக்கும் போன வீடியோ வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பி டைப்பையும் என் டைப்பையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறதா வந்து என்னது பிஎன் ஜங்ஷன் டயோடு. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஓகே, பிஎன் ஜங்ஷன் டயோடு. அப்ப பி, ஸோ அந்த பி டைப் செமிகண்டக்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க? ட்ரைவேலன்ட் மெட்டீரியல். ஸோ ட்ரைவேலன்ட் மெட்டீரியலுக்கு என்ன எக்ஸாம்பிள்? உம்முன்னு போரான். அப்ப யார் உம்முன்னு போரான்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். அப்ப இந்த போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் மிக்ஸ்டு வித் த பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொன்னோம். யாரியா? இப்ப போரான். எஸ், இப்ப போரான சுத்தியில யாரியா இருக்கா அப்படின்னா சிலிக்கான். ஓகே, நெக்ஸ்ட் என் டைப் செமிகண்டக்டர். இப்ப என் டைப் செமிகண்டக்டர் யார் வந்துருவா? பென்டாவேலன்ட். ஓகே, அப்ப பென்டாவேலன்ட்னா யாரியா அப்படின்னா பாப்பா. யாரியா பாப்பா? பிஸ்மத், ஆர்சனிக், பாஸ்பரஸ், antimony. அப்ப any one of them with mixed with a pure semiconductor, then it is n type. Suppose நம்ம bismuth எடுத்துக்கலாம், right? So bismuth okay is mixed with a pure semiconductor. ஓகே, இப்ப இது எப்படியா நடக்க போகுது? நேற்று சொன்ன மாதிரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த போன வீடியோல சொன்னதுதான். ஃபார் போரான் ட்ரைவேலன்ட் மெட்டீரியல், அப்ப நம்மகிட்ட எத்தனை இருக்கு? 3 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 3 எலக்ட்ரான்ல 1, 2, 3 ஜஸ்ட் இது என்ன பண்ணிருக்கு? 3 எலக்ட்ரான 3 சிலிக்கன் கூட ஷேர் பண்ணிருக்கு. பட் இங்க கொடுக்கறதுக்கு இல்ல. ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஓப்பன் சர்க்கிள். ஸோ ஹோல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ரைட், ஓகே. அப்ப இந்த சிலிக்கனுக்கு வேலன்ஸ் அப்படிங்கிறது 4. அப்ப 1, 2, 3, 4. இந்த சிலிக்கனுக்கு 1, 2, 3, 4. இந்த சிலிக்கனுக்கு 1, 2, 3, 4. இந்த சிலிக்கனுக்கு 1, 2, 3, 4. அப்ப இதுதான் வந்து என்னங்க அப்படின்னா பி டைப். ஸோ பி. அப்படியே நீங்க அந்த சைடு வாங்க. இங்க யார் இருக்கா? பிஸ்மத். பிஸ்மத் யாரு? பென்டாவேலன்ட். பென்டாவேலன்ட்னா எவ்வளவு? 5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரான்ல 1, 2, 3, 4, 5 எலக்ட்ரான் வந்து. ஃபார் சிலிக்கன் the valency is 4. அப்ப just it share with this. ஓகே, இங்க சிலிக்கன் 1, 2, 3, 4. இந்த சிலிக்கன் 1, 2, 3, 4. இந்த சிலிக்கன் 1, 2, 3. 4th ஒன் வேணும். இப்ப நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஷேர் பண்ணிருக்கணும். ரைட், ஓகே. அப்ப அதுதான் யார் நமக்கு? என் டைப். இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டின் என்னது? சார் பிஎன் ஜங்ஷன் டயோடு சொன்னீங்களே, எங்கேயா ஜங்ஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்ப இதை ரெண்டையும் சேர்த்து விட்டு இப்ப ரெண்டு என்ன ஆயிடுச்சு? சேர்ந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னையா அப்படின்னா ஜங்ஷன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுலதான் டவுட் இருக்கா? ரைட். இப்ப நீங்க மதுரையா இருந்தா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்னா மதுரை இஸ் மென்ட் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ். அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல நமக்கு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னா எது அப்படின்னா இந்த ஆத்துல அழகர் இறங்குறது. ஆத்துல அழகர் இறங்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, சாமி வரும்போது சாமிக்கு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க? தீபாதாரணம் காமிப்பாங்க. ரைட். சாமி கிளம்பின உடனே அந்த சைடு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இந்த 2 விஷயத்துல 2 இது நடக்கும். என்னையா அப்படின்னா சாமிக்கு இந்த தீபாதாரணம் காமிச்ச உடனே உள்ள இருக்கிற சர்க்கரையை போய் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? போய் கொடுப்பாங்க. கொடுக்குறவங்க போய் கொடுக்குறாங்க. சரி, ரைட், ஓகே. சாமி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? பொங்கல், புளியோதரை எல்லாமே கொடுக்குறாங்க. இப்ப வாங்குறவங்க போய் வாங்குவாங்க. இதுதான் நமக்கு கான்செப்ட். அதுக்கு நம்ம லெசனுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா
இப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு? பென்டாவேலன். பென்டாவேலன்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அப்ப இந்த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரெடி டு கிவ். அப்ப இவன் யாரு? டோனார். அப்ப டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். யாருக்கு டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பான்? வாங்குறவன். இப்ப இந்த வாங்குறவன் யாரு? ஹோல்ஸ். அப்ப இங்க யாரு இருக்கா? பி சைடுல ஹோல்ஸ் இருக்கா. அந்த ஹோல்ஸ் வந்து என்னது? அக்செப்டார். ஓகே, அப்ப the electrons from n region crosses the junction and enter into the p region. ஏன்னா அங்க யார் இருக்கா? அக்செப்டார் இருக்கா, அதனால. அட் த சேம் டைம் இங்க இருக்கிற அக்செப்டார் வாங்குறதுக்கு போகும். அப்ப என்ன ஆகும்? the holes from the p region crosses the junction enter into the n region. அப்ப இந்த ஹோல்ஸ்க்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். அப்ப இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படி சொல்லிடலாம். இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் ஃப்ரம் பி ரீஜன் கிராசஸ் த ஜங்ஷன் என்டர் இன்டு த என் ரீஜன். இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ரீஜனை கிராஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்க. ஆமா சார், எப்படியா ஃபார்ம் ஆகுறாங்க? அங்க என்னையா நடக்குது? இதைத்தான் என்ன பண்ண போறோம்? பிசிக்ஸ்ல அடுத்த ஸ்டேஜை நம்ம பார்க்க போறோம். அது நெக்ஸ்ட் போர்டுல பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். இப்ப அந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகே, சோ பிஎன் ஜங்ஷன் டயோடு. அப்ப இந்த லெசனோட மூச்சு அப்படிங்கிறது எதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு டாபிக் உள்ளதான் இருக்கு. என்னையா அப்படின்னா இதுதான். லெட் அஸ் கன்சிடர் a semiconductor material. எஸ், ஓகே. இப்ப மறுபடியும் என்ன பண்ற? நடுவில் இப்படி ஒரு கோடை போட்டாச்சு. யாரியா? அதுதான் ஜங்ஷன். அப்ப இந்த சைடு யாருமா இருக்கா? பி சைடு. இந்த சைடு யாரையா இருக்கா? என் சைடு. இப்ப இந்த பி சைடு அப்படின்னு டக்கு நமக்கு மனசுல என்னெல்லாம் வரணும்? ரைட், ட்ரைவேலன்ட் மெட்டீரியல் அப்படின்னு ஞாபகம் வரணும். ட்ரைவேலன்ட் மெட்டீரியல்லாம் எப்படி ஞாபகம் வரணும்? உம்முன்னு போறான். உம்முன்னு போறான். யாரு? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். ஓகே, இந்த மூணு அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்கு? 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. 4வது கொடுக்கறதுக்கு இல்லை. அப்ப அங்க யார் இருக்கா? ஹோல்ஸ் இருக்காங்க. அந்த ஹோல்ஸ்க்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் நான் எப்படிமா ரெப்ரசன்ட் பண்ண போறேன் அப்படின்னா நெகட்டிவ் வித் பாசிட்டிவ். அப்படியே அந்த சைடு வாங்க. இது யாரு? என் சைடு. இது அப்படியே உல்டா பண்ணி சொல்லிட்டே வாங்க. இங்க என்ன சொல்லிடலாம்? பென்டாவேலன்ட் மெட்டீரியல். ஆமா சார், பென்டாவேலன்ட்க்கு யாரியா? பாப்பா. யாரியா பாப்பா? பிஸ்மத், ஆர்சனிக், பாஸ்பரஸ், ஆன்டிமோனி. பென்டாவேலன்ட் சொல்லியாச்சு. அப்ப அங்க கண்டிப்பா என்ன இருக்கும்? 5 எலக்ட்ரான் இருக்கும். 4 என்ன பண்ணிடலாம்? சுத்தில இருக்க சிலிக்கன் கொடுத்துட்டா ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கும். அப்ப எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி, எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, ரைட்டு. அப்ப இது வந்து என்னது? நெகட்டிவ். எக்ஸஸா இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். ஓகே, டொனேட் பண்ணிருச்சு. அப்ப இது டொனேட் பண்ணா இவன் என்ன பண்ணுவான்? அக்செப்ட் பண்ணுவான். ரைட். அப்ப இந்த எக்ஸஸா இருக்கிற எலக்ட்ரானை நம்ம எப்படிமா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் வித் நெகட்டிவ். ஓகே, இப்ப இவ்வளவு நாள் சொன்னதுல இப்ப புதுசா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்கோம். என்னையா அப்படின்னா how we can represent excess of electron, how we can represent the holes. Okay, அப்ப negative with positive. இந்த சைடு பாசிட்டிவ் வித் நெகட்டிவ். ஓகே, இப்ப என்ன சொன்னோம்? சித்திர திருவிழால ஆத்துல அலற இறங்குறப்ப கொடுக்கறவங்க போய் போய் கொடுப்பாங்க, வாங்குறவங்க வந்து வந்து வாங்குவாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாத்துங்க. அப்ப the electrons from n region crosses the junction, enter into the p region and form the region closer to the junction with a negative ions. இப்ப the positive ions from the p region
crosses the junction, enter into the N region and form the region closer to the junction with a positive ions. Right. இப்போ ஆத்துல அலர் இறங்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, சாமி இங்கிட்டு கிராஸ் பண்ணி போகுது. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அப்போ டிராஃபிக்காக இருக்கு, நான் வெளியே இருந்து உள்ள வரணும், வர முடியுமா? முடியாது. சரி, உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வரணும், வர முடியுமா? முடியாது. இப்போ அதுதான் நமக்கு கான்செப்ட். அப்போ அந்த இடம் என்ன ஆயிடுச்சு? பயங்கர டிராஃபிக் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, which consist of immobile ions. அப்போ இந்த ரீஜன் which consists of immobile ions is called a depletion region. ஓகே, நமக்கு தெரியும் பாசிட்டிவ் அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறது லோ பொட்டன்ஷியலா இருக்கும். அப்போ இந்த லோ பொட்டன்ஷியலா இருக்கிற எலக்ட்ரான் ஹை பொட்டன்ஷியலுக்குள்ள என்ன பண்ண முடியாது? என்ட்ரி பண்ண முடியாது. இது தடுத்துரும். ரைட், ஓகே. இங்க என்னையா இருக்குன்னா பாசிட்டிவ், இங்க என்னையா இருக்கு அப்படின்னா நெகட்டிவ். சரி, இப்போ இவன் வெளியே வருவான்னா அப்படின்னா இவன் இதுக்குள்ள வரக்கூடாது. அப்ப மறுபடியும் என்ன பண்ணியாச்சு? அப்ப இந்த ரெண்டு எண்டு நமக்கு எப்படி ஆக்ட் பண்ணுது? ஒரு பேரியரா ஆக்ட் பண்ணுது. ஓகே, அப்ப கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சு, நீங்க அங்கிட்டு போக கூடாது இங்கிட்டு போக கூடாது அப்படின்னா பேரிகார்ட்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரிதான் ஒரு பேரியரா ஆக்ட் பண்ணுது. இப்ப இந்த பேரியருக்கு பேர் என்னையா சொல்லிடலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர். பொட்டன்ஷியல் பேரியர். அப்ப இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. உடனே அதுக்கு பேர் சொல்லலாம் பொட்டன்ஷியல் பேரியர் வித். அப்படி இல்லைன்னா அதுக்கு தான் இன்னொரு பேர் வச்சுக்கலாம், டெப்ளீஷன் ரீஜன் வித். இப்படி தானே ஆயிடுச்சா? இதான் வந்து என்ன அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகே, ரைட். இப்போ என்னமா பார்க்கலாம் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட். டயோட் ஃபார்வர்ட் பயாஸ். பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடுனா முதல் என்னையா? அதுதான் திருப்பி இப்ப என்னெல்லாம் சொன்னோமோ அதே கதை தான். இப்ப let us consider a semiconducting material. Okay, let it will be p side and it will be n side and this is the junction. We know very well that in p side it consists of holes. The holes are nothing but positive charge and it is represented by negative with a positive. Okay, so negative with a positive. Okay, இப்போ இந்த n region consists of excess of electron. Okay, the excess of electron has a negative charge and it is represented by positive with a negative. Okay, so the n region consists of positive with a negative. Okay. Now, the electrons from n region crosses the junction, enter into the p region and form the region closer to the junction with a negative ions. The positive ions from the p region crosses the junction, enter into the n region and form the region closer to the junction with a positive ions. Now, these positive ions produces the electric field setup. Okay, so because of this electric field, where the n region it has very higher. Okay, because of its positive, so the electrons cannot enter here. This is the positive, so the electrons cannot comes out, so that it acting as a barrier called a potential barrier. இப்ப நம்ம செமிகண்டக்டர் டிவைசஸ்ல நம்ம ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்னு என்னையா அப்படின்னா ஜெர்மானியம், இன்னொன்னு வந்து என்னையா அப்படின்னா சிலிக்கன். ஓகே, அப்ப ஜெர்மானியத்தோட பொட்டன்ஷியல் பேரியர் இஸ் 0.3 வோல்ட். ஜெர்மானியத்தோட பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறது 0.7 வோல்ட். ரைட்டு. இப்ப இங்க இருந்து நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே திருப்பி போலாம். இப்ப இந்த ரீஜன் அப்படிங்கிறது என்னது? The region which consists of immobile ions is called depletion region. இந்த depletion regionக்குள்ள இவனும் போக முடியாது, இவனும் போக முடியாது. சரி, உள்ள இருக்கிறவனாச்சும் வெளியே வர முடியுமா? வெளியே வர முடியாது, டிராபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ரைட். இப்ப இந்த டிராபிக்கை நம்ம எடுக்கணும். அப்ப அங்க யார் வரணும்? டிராபிக் போலீஸ் வரணும். அதே மாதிரி இந்த போலீஸ் மாதிரி தான் யார் நமக்கு? இந்த ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷன். பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா applying voltage. Okay, so how we are going to apply the voltage?
Now the P side connected with the positive terminal. The P side is connected with a positive terminal. இப்ப P sideல யார் இருக்கா? பாசிட்டிவ். It is connected with a positive. இப்ப பாசிட்டிவ் நமக்கு என்னமா பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ரைட், ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஜெர்மானியம் அப்படிங்கிற இந்த கேஸை எடுத்துக்க போறேன். அப்ப நமக்கு ஜெர்மானியத்தோட பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறது அளவு 0.3. ஓகே, 0.3. இந்த பேரியர் கொடுக்கறது இல்ல இந்த பி ரீஜன் கொடுக்கறது எவ்வளவு நமக்கு? 0.3. நான் இப்ப யாரோட கொடுத்துருக்கேன்? பாசிட்டிவோட கொடுத்துருக்கேன் பேட்டரியில. நான் பேட்டரியை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்போ 0.1 வோல்ட் கொடுக்குறேன். பட் இது இதை விட கூட இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த பி ரீஜன் ரிப்பல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பி ரீஜன்ல இருக்கிற இந்த பாசிட்டிவோட ரிப்பல்சன் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். சப்போஸ் நான் இங்க 0.2 கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட், இந்த பி ரீஜன்ல இருக்கக்கூடிய ரிப்பல்சன் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். இப்ப 0.3 கொடுத்துட்டோம். அப்ப இதோட பேரியரும் இதோட கொடுக்கறதும் எப்படி ஆயிடுச்சு? ஈக்குவலா ஆயிடுச்சு. அப்ப இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி சேம். ரைட், ஓகே. மறுபடியும் பேட்டரி அட்ஜஸ்ட் பண்ணி 0.4 கொடுத்துட்டேன். அப்ப இந்த பேட்டரி இங்க இருக்கிற பாசிட்டிவ் என்ன பண்ணும்? தள்ள ஆரம்பிக்கும். எப்படி? கொஞ்சம் கிரேட்டரா. இன்னும் கொஞ்சம் 0.5 கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேட்டரா. 0.6 கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கிரேட்டரா. அப்ப இந்த பேட்டரி இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணிருச்சு? தள்ள ஆரம்பிச்சிருச்சு. தள்ள ஆரம்பிக்க இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேரியரை உடைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்? உள்ள போக ட்ரை பண்ணுவான். இந்த கதையை அப்படியே வச்சுட்டு அப்படியே அந்த சைடு வா. அப்ப now the end region connected with a negative. ஓகே, அப்ப என் சைடு யாரு இருக்கா? நெகட்டிவ். மறுபடியும் நெகட்டிவ் என்னையா பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். ஓகே, இப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு கதையை சொன்னீங்கன்னா எப்படி சொல்லலாம்? 0.1 கொடுக்குறோம். இந்த பி ரீஜன்ல இருக்கிற நெகட்டிவ் இந்த பேட்டரி என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். இப்ப நான் 0.2 கொடுத்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். 0.3 கொடுத்துட்டோம். மறுபடியும் ஈக்குவலா ரிப்பல் பண்ணும். 0.4 கொடுத்துட்டேன். இப்ப நம்ம பேட்டரி கொடுக்கறது இது எப்படி இருக்கு? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 0.5, 0.6, 0.7. அப்ப இந்த பேட்டரி கொடுக்குற பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இதுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அப்ப நான் டெப்ளீஷன் ரீஜன் என்ன சொன்னேன்? இந்த ரீஜன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் இம்மொபைல் அயான்ஸ். ரைட்டு. இப்ப இந்த சைடு இருந்து எலக்ட்ரான் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு இருந்து பாசிட்டிவ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப உள்ள வர இந்த டெப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும்? எஸ், the depletion region decreases. அப்ப டிக்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எதுனா ஆயிரும்? டிஸ்அப்பியர் ஆகும். அப்ப இந்த டெப்ளீஷன் ரீஜன் டிஸ்அப்பியர் ஆகும். ஓகே, அப்ப இந்த டிஸ்அப்பியர் ஆன அந்த டெப்ளீஷன் ரீஜன் காணாம போயிடுச்சு. ரைட்டு. அப்ப இங்க என்ன ஆகும்? பேரியரே இல்லைன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் கண்டக்ட் ஆகும். அப்ப ஃபார்வர்ட் பயாஸ்ல கரண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? எனக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்ப சார் ஃப்ளோ ஆகும்? எப்படி சார் ஃப்ளோ ஆகும்? இதான் அடுத்த கேஸ். என்னையா அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னையா கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் டயோடு அப்படின்னா என்னையா சிம்பிள் ஆஃப் டயோடு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள், அதுல ஒரு லைன். இதுதான் வந்து என்னையா அப்படின்னா சிம்பிள் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். அப்ப இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் அவன் தான் பி, கோடு மட்டும் இருக்கு, அவன் தான் என். அப்ப இதான் வந்து என்னது? சிம்பிள் ஃபார் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகே, அப்ப இதுதான் வந்து என்னையா? பிஎன் ஜங்ஷன் டயோட். இது பி சைட், இது வந்து என்னையா? என் சைட். ஓகே, நவ் the P side is connected with a voltmeter. Okay, so it may be positive and negative. Okay, now the N region is connected with a ammeter. Okay, the voltmeter reading gives the potential difference. Ammeter reading gives the current. Okay, so here we can measure the current. Okay, இப்ப நான் என்ன சொன்னேன்? நான் இங்க பாயிண்ட் பேட்டரி அட்ஜஸ்ட் பண்ணி 0.1, 0.2, 0.3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. எப்படி சார் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா now it is connected with a rheostat. Okay, இப்போ ரியோஸ்டாட்டோட கொடுத்தாச்சு. இப்போ நான் ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ண நான் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்றேன்? வேரி பண்றேன். ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண நம்ம அலோவ் பண்ற கரண்ட் என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்.
அப்ப நீங்க ஃபார்வர்ட் பயாஸ் சொன்னீங்களே சார், என்னையா அப்படின்னா when the p side connected with a positive and n side connected with a negative. அப்ப அப்படியே வாங்க, இப்படியே வந்து இப்படியே வந்தா இங்க வந்தா அப்ப இங்க என்ன வந்துடும் பாசிட்டிவ், இங்க என்ன வந்துடும் நெகட்டிவ். ஓகே, இப்ப ரெண்டுக்கும் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம். ரைட், இப்ப என் ரீஜன் கனெக்டட் வித் நெகட்டிவ், அப்ப என் ரீஜன் அப்படியே வந்தா அப்ப என் ரீஜன் கனெக்டட் வித் நெகட்டிவ். இப்ப நமக்கு என்ன ஆயிருச்சு, நமக்கு சர்க்யூட் கிடைச்சிருச்சு. ஓகே சார், இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணா இந்த பேட்டரியில இருந்து வர்ற அந்த கரண்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இங்க நம்ம என்ன பண்றோம் 0.1 கொடுக்குறோம். அப்படியே இங்க வாங்க, நான் 0.1 கொடுத்தா இந்த பி ரீஜன் கொடுக்கறது தான் ஜாஸ்தியா இருக்கும், ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ரைட், ஓகே. இப்ப அதுக்கு ஒரு கிராஃபை போட்டு விடுங்க. ஸோ ஃபார்வர்டு வோல்டேஜ் அண்ட் ஃபார்வர்ட் கரண்ட், இது 0, கரண்ட் வராது. நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்க 0.1 வச்சுட்டேன். ஸோ இந்த அம்மீட்டர் நமக்கு என்ன வராது, கரண்ட் வராது. ஏன் வராது அப்படின்னா இந்த பி ரீஜன் கொடுக்குற இந்த ரிப்பல்சன் தான் ஜாஸ்தியா இருக்கும். ரைட், அப்ப 0.1ல என்ன ஆகல, கரண்ட் வரல. மறுபடியும் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்க என்ன பண்ணிட்டேன் 0.2 கொடுத்துட்டேன். இப்பயும் என்ன ஆகும், இந்த பி ரீஜனோட ரிப்பல்சன் தான் ஜாஸ்தியா இருக்கும், ஸோ டெப்ளீஷன் ரீஜன் ஒன்றும் ஆகாது. அப்ப 0.2லயும் எனக்கு என்ன ஆகல, கரண்ட் வரல. இப்ப இந்த ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன் 0.3ன்னு வச்சுட்டேன். எஸ், இப்ப 0.3ல என்ன ஆகும், ஈக்குவலா ரிப்பல் ஆகும், பட் இது ரொம்ப பெருசா ஒன்றும் ஆகாது. அப்பயும் என்னாச்சு, நமக்கு கரண்ட் வரல. ரைட், இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி வோல்ட் மீட்டர்ல 0.4ன்னு வைக்கிறேன். இப்போ 0.4 வைக்கும்போது இந்த பேட்டரி கொடுக்குற ரிப்பல்சன் ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் இப்போ எலக்ட்ரான்ஸ், இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன ஆகும், உள்ள டிஃப்யூஸ் ஆகி போக ஆரம்பிக்கும். எஸ், அப்ப டிஃப்யூஸ் ஆகி போக ஆரம்பிக்கும் போது கொஞ்சோன்னு கரண்ட் வர ஆரம்பிக்கும். அப்ப 0.4ல நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சோன்னு கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 0.5, 0.6, 0.7, 0.8 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு என்ன ஆகும், இப்படியே இன்க்ரீஸ் ஆகி இட் கோஸ் டு த பீக். ரைட், அப்ப எந்த இடத்துல எனக்கு ஒரு நீ மாதிரி கூட ஆரம்பிக்குதோ உடனே அதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம், கட் இன் வோல்டேஜ். அதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம், கட் இன் வோல்டேஜ். இப்ப நமக்கு ஒரு டவுட் வந்துடும், சார் நீங்க விக்கும் ஐக்கும் தானே கிராஃப் போட்டிருக்கீங்க. ஆமா, நீங்க தானே பிசிக்ஸ்ல செகண்ட் லெசன்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில என்ன சொன்னீங்க, அங்கேயும் விஐ கிராஃப் நீங்க சொன்னீங்க. ரைட், ஓகே. அங்க என்ன சொன்னீங்க, potential is directly proportional to current, so the graph will be a straight line அப்படின்னு சொன்னீங்க. இங்க கரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வரலையே சார், இப்படியே வளைஞ்சில வருது. ஏன் அப்படின்னா, so this is for conductors. அப்ப இங்க ஏன் வரல அப்படின்னா, the semiconductors does not obey Ohm's law. அவ்வளவுதான், does not obey Ohm's law. ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல. ரைட், ஓகே. அப்ப இனிஷியலா இது ஏன் 0வா இருக்கு அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் பேரியரை டெப்ளீட் பண்றதுக்காக. ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பொட்டன்ஷியல் பேரியரை கிராஸ் பண்ணி, அதாவது பொட்டன்ஷியல் பேரியரை பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போய் அப் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இட் கோஸ் டு த பீக். அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து போகும்போது இட் கோஸ் டு த பீக். இப்ப நாம எங்க பீக்ல போகுதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கும் இதுக்கும் இடையில பண்ணலாம், we can draw a slope. By using the slope we can calculate the resistance. அப்ப இந்த பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். இதே வந்து என்ன அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ டவுட்.